ஹாய்! ஒரு 20க்கு 20ல் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சென்டர் பார்த்து 2 பக்கத்துலேயும் சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. சென்டர் பார்த்து மடித்ததுக்கு பிறகு எக்ஸ் மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சென்டர் பார்த்து இந்த பகுதியை மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த பகுதி சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. அடுத்து அந்த கீழே மடித்த பகுதியை பின்னாடி பார்த்து மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி அந்த பகுதி சென்டர் பார்த்து கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா இந்த உள் பகுதியை உள்ளாடி இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு இந்த பகுதியை கீழ் பகுதி இப்போது இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இதே ஸ்டெப் ரிப்பீட்டாக வரும். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியலைன்னா அடுத்த ஸ்டெப்பில் கூட பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டாக இதே ஸ்டெப் வரும். ஓரங்களை மடித்து விட்டுட்டு அதில் ஒரு சென்ட்ரல் லைன் இருக்கும் பார்த்துக்கோங்க. தெரியுதா? இந்த சென்ட்ரல் லைனுக்கு நேர் மேலே மடக்கிக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. சுற்றி 2 பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி கீழே பார்த்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கிட்டு இப்போ நமக்கு இப்படி ஸ்கொயராக இந்த பகுதி வரும். அதுக்கப்புறமா அந்த ஓப்பனாக இருக்கிற அந்த ஸ்கொயரோட கீழ் பகுதிகளை இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. 2 பகுதியையும் மடிச்சுக்கோங்க. இப்போ நிமித்து விட்டுட்டு இந்த மடித்த பகுதிகளை உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பகுதியை சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டெப்பு நீங்கள் படித்தா போதும், 4 பக்கமும் அதே ஸ்டெப் தான் வரும் நமக்கு. நம்ம சென்டர் பார்த்து மடித்ததுக்கு பிறகு அந்த பகுதியை நிமித்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பகுதி இந்த மாதிரி நான் மடித்து விடுறேன். இப்படி இது மடிக்காமலும் நீங்கள் இன்னொரு இப்படி வேணால் மடிச்சிட்டு பண்ணலாம், இல்லைன்னா மடிக்காமலும் பண்ணலாம். மடிக்காமல் எப்படி பண்ணுறதுன்னு இது இப்படி நிமித்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த லைனை இப்படி உள்ளாடி ஆக்கிக்கோங்க. அடுத்தது அதுக்கு பின்னாடி இருக்கிற லைனை வெளியே எடுத்து விட்டுக்கோங்க. 2 பக்கமும் இப்படி பண்ணாலே போதும். நம்ம ஃபஸ்ட்டு மடித்த ஸ்டெப்பு பண்ணாமல் விட்டாலும் போதும். அதை நான் முதல்ல இந்த மேலே உள்ள இந்த மடிப்பை மடித்த மாதிரியாக மடித்தேன். பார்த்தீங்களா?
இப்போ இந்த ஓரம் ஆகியாச்சா, இதே மாதிரி அடுத்த ஓரத்தையும் இந்த பகுதியை நிமித்திட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளாடி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம இப்போ பண்ண அதே மாதிரி அடுத்த பகுதியை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மடக்கை பின்னாடி மடிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த முன்ன சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு, மேல் பகுதியை உள்ளாடி மடக்கி விடணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி எடுத்து விட்டுட்டு, இந்த சென்டரில் அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ஓரங்களை எல்லாம் இப்படி ஃப்ளாட் பண்ணி 2 பகுதியும் இப்படி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். அடுத்தது இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு இப்போது இந்த மாதிரி கீழே பார்த்து இப்படி மடக்கிக்கோங்க. இப்போ இந்த கீழ் பகுதியை இப்படி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதியிலையும் அந்த மடித்த பகுதியை உள்ளாடி விட்டுக்கோங்க. அடுத்து திரும்பவும் சென்டர் பார்த்து மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நிமித்திட்டு இந்த இந்த பகுதியை ஃபஸ்ட்டு மடக்கிட்டு அப்புறம் இந்த பகுதியை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அடுத்த பகுதியை உள்ளே பார்த்து மடக்கிக்கணும். இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம்.
இப்போது இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள 2 பக்கமும் பண்ணியாச்சு. இனி பேக்கில் உள்ள 2 பக்கமும் இதே மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இப்போ பண்ண மாரி பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடித்ததுக்கு பிறகு இந்த மாதிரி சென்டர் பார்த்து கொண்டு வந்துட்டு மேலே இருக்கிற பகுதியை உள்ளாடி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஓரங்களை தேய்ச்சி விட்டுக்கணும். அதில் இருக்கிற இந்த சென்டர் லைனில் இந்த மாதிரி ஓரங்களை உள்ளே அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பகுதியை இப்படி கீழே மடக்கிக்கணும். இப்படி தேய்ச்சிக்கணும். அதுக்கப்புறம் கீழே ஓப்பனாக இருக்கிற பகுதி இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கணும். மடித்த பகுதியை உள்ளாடி விட்டுக்கணும். சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம முதல்ல பண்ண அதே ஸ்டெப்ஸை ரிப்பீட்டாக பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த பகுதியை அதே மாதிரி எடுத்து விட்டுட்டு பொறுமையாக இருந்து செஞ்சால் தான் வரும். இப்போ இந்த பகுதியை நம்ம செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பகுதி இருக்குது. இந்த ஒரு பகுதியை நம்ம முதல்ல பண்ண மாதிரியே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே பார்த்து மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த பகுதியை இந்த மாதிரி சென்டர் பார்த்து கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்ளே பார்த்து மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம
இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நிமித்த பகுதியை இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கணும். ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு சென்டர் லைன் இருக்கும் பாருங்கள். சென்டர் லைனுக்கு நேராக இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த பகுதியை 2 பக்கமும் இப்படி ஒடுக்கி நம்ம இந்த இடத்த ஃப்ளாட் ஆக்கி இந்த மாதிரி பண்ணணும். இந்த ஓரங்களெல்லாம் நீட்டாக அது மடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் எப்படி கீழாடி மடக்கணும், கீழே பார்த்து மடக்கணும். அதுக்கப்புறமா இந்த பகுதியை இப்படி விரிச்சிட்டு ஒரு ஸ்கொயராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கீழே பார்த்து வர மாதிரி மடக்கிக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஓரங்களெல்லாம் நீட்டாக இது பண்ணதுக்கு பிறகு இந்த கீழ் பகுதி ஓப்பனாக இருக்கிற பகுதியை சென்டர் பார்த்து 2 பகுதியும் மடக்கணும். அதுக்கப்புறமா இந்த மடக்கின அதுக்கப்புறமா இந்த மடக்கின பகுதியை நிமித்திட்டு மடக்கின பகுதியை உள்ளாடி விட்டுக்கணும். மடக்கின பகுதியை இந்த மாதிரி உள்ளாடி விட்டதுக்கு பிறகு 2 பக்கமும் மடக்கின பகுதியை உள்ளாடி விட்டுக்கணும். கவனமாக அந்த மடிப்புக்கு நீரை கரெக்டாக பார்த்து விடணும். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் திரும்பவும் சென்டர் பார்த்து மடித்து விடணும். 2 பகுதியிலையும் சென்டர் பார்த்து மடித்து விடணும். 2 பகுதியிலையும் சென்டர் பார்த்து மடித்து விட்டதுக்கு பிறகு அந்த மடித்த மடிப்பை நம்ம நிமித்துக்கணும். இப்போது ஃப்ளாட் ஆக்கியாச்சு. இந்த மடிப்பை நிமித்திட்டு நம்ம இந்த ஓரங்களில் ஏற்கனவே நம்ம செஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளாடி ஃபஸ்ட் லைனை உள்ளாடி இது பண்ணிவிட்டு அடுத்த லைனை வெளியே பார்த்து வர மாதிரி அந்த மடிப்பை எடுத்து விட்டுக்கோங்க. நடுவில் அந்த அத்தை வரைக்கும் அதே மாதிரி உள்ளே பார்த்து வர மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் உள்ளே பார்த்து போகிற மாதிரி இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம். ஒரு பகுதி பண்ணியாச்சா, அதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த பகுதியை உள்ளாடி ஆக்கிக்கலாம். இப்போது எல்லா இடமும் நம்ம சுற்றி மடக்கியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற இந்த பகுதிகளை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் சென்டர் பார்த்து. இப்போது இதே மாதிரி எல்லா பகுதியிலையும் எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். பெருசாக இருக்கிற பகுதிகளை நம்ம நீட்டாக எடுத்து விட்டுக்கலாம். அப்படி விட்டு மடிச்சுக்கலாம். இப்போ சுற்றி எல்லா பகுதிகளையும் நம்ம சென்டரில் எடுத்து விட்டாச்சு. கரெக்டாக 2 பக்கமும் கரெக்டான சென்டரில் பார்த்து நிமித்தி வச்சுக்கணும். நிமித்தி வச்சதுக்கு பிறகு இந்த கீழே இருக்கிற நம்ம இப்போ மடக்கணும் பார்த்தீங்களா, அதில் லாஸ்ட் லேயரை மட்டும் நிமித்தி விட்டுக்கோங்க. லாஸ்ட் லேயரை மட்டும் நான் நிமித்தி விட்டுக்கிறேன்.
இந்த லாஸ்ட் லேயரை இந்த மாதிரி உள்ளே பார்த்து மடித்து இந்த மாதிரி ரெண்டாக்கிக்கணும். இதே மாதிரி அடுத்த பகுதியை நம்ம லாஸ்ட்டில் இருக்கிற அந்த மடக்கையை நிமித்திக்கிட்டு அடுத்த பகுதியை நம்ம இதே மாதிரி மடக்கிக்கலாம். நம்ம 2 பக்கத்துலேயும் ஒரு கால் மடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் இந்த இது ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது அடுத்த காலையும் அதே மாதிரி நிமித்துக்கலாம். வரிசை இப்படி ஒவ்வொரு காலையும் மேலே மேலே ஏற்றி விட்டுக்கலாம். நாலு காலையும் எடுத்து விட்டதுக்கு பிறகு இப்போ இந்த காலையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த 4 காலையும் எடுத்து விட்டதுக்கு அப்புறம் மேலேயும் கீழேயும் இருக்கிற அந்த லேயர் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி 4 காலும் மேலே வந்துடும். இப்போ இந்த பகுதியை மேலே இருக்கிற இந்த பகுதியை இந்த மாதிரி போன பகுதியை மட்டும் உள்ளாடி மடக்கி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போது இந்த மேலே இருக்கிற அந்த அடியில் இருக்கிற அந்த 2 லேயரை, அதாவது மொத்தம் 4 அடுக்கு மாதிரி வரும். இந்த கீழே இருக்கிற இந்த பகுதியை பிடிச்சி இழுத்தாச்சுன்னா நமக்கு அந்த வண்டோட அந்த அடிப்பகுதி நமக்கு ரெடி ஆகும். அதை இந்த மாதிரி வளைச்சிட்டு இப்படி பண்ணிக்கோங்க. ஓரங்களை எல்லாம் இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த கால் பகுதியை சும்மா லைட்டாக இந்த மாதிரி கீழே பார்த்து வளைச்சி விட்டுக்கோங்க.
2 பக்கமும் அதே மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. கால் பகுதியெல்லாம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதனோட அந்த ஒரு கால் பகுதிகளையும் நீட்டாக அப்படி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த கால் பகுதி இதே மாதிரி பண்ணிவிட்டு ஓரங்களெல்லாம் ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தலை பகுதிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பிடிச்சி விட்டுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே அப்புறம் இந்த பின்பகுதியை இந்த ரொம்ப விரித்து கொஞ்சம் பெருசாக விட்டாலும் சரி, உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பின்பகுதி குண்டா வேணும்னு நினச்சிங்கன்னா குண்டா பண்ணிக்கோங்க, இல்லை கொஞ்சம் மெலிசாவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெலிசா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முனைப்பகுதியை இப்படி மடிச்சுக்கிட்டு கீழே முனைப்பகுதி இப்படி மேலே நேரே இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு எப்படி இருக்கும். அதுக்கப்புறமா கீழே பார்த்து இப்படி அது இப்படி குப்பை கீழே வச்சிருக்க மாதிரி கீழே உள்ள பகுதி கீழேருந்து மேலே இருக்கிற மாதிரி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த பின்பகுதியை எந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ கொண்டு வாங்க, இல்லை கொஞ்சம் கூட விரித்து வச்சா கூட அழகாக தான் இருக்கும். இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.